அக்கிரமம் பண்றாங்கண்ணா. சீட் பெல்ட் போட்டா கேஸ் போட்டுருங்க. நேஷனல் கவர்மெண்ட்டுக்கு யூனிஃபார்ம் இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு இவங்க என்ன காசு கொடுத்து வேலைக்கு வந்தாங்களா? என்ன சார் இது கேஸ்? என்ன கேஸ் சொல்லுங்க. இல்ல நீங்களே படிச்சு பாருங்க. படிச்சுருக்கீங்களா இல்லையா? யூனிஃபார்ம் இல்லைன்னா நேஷனல் கவர்மெண்ட்டுக்கு யூனிஃபார்ம் வேணுமா? நேஷனல் கவர்மெண்ட் யூனிஃபார்ம் போட்டு காசு காசு கொடுத்துட்டு வேலைக்கு வராங்க. இவங்க கட்டணம் லஞ்சத்தை எங்க மூலமா பிடிக்கணும் சார். இருங்க, ரூல்ஸ் தானே பேசணும். ஆமா, இது என்ன கேஸ் சொல்லுங்க. எதை போடுறீங்க? எப்படி கேஸ் போடுறீங்க? எப்படி கவர்மெண்டே கேட்கணுமா? கேட்கணுமா? நம்ம இங்க கலெக்டர் ஆபீஸ் போய்க்கலாமா? கலெக்டர் ஆபீஸ் போய்க்கலாம். என்ன சார் இது கேஸ்? என்ன கேஸ் சொல்லுங்க. இல்ல நீங்களே படிச்சு பாருங்க. படிச்சுருக்கீங்களா இல்லையா? நான் சீட் பெல்ட் போட்டா ஓகே, நான் ஒத்துக்கிறேன். சீட் பெல்ட் கேஸ் போட்டு கொடுங்க. யூனிஃபார்ம் இல்லைன்னா நேஷனல் கவர்மெண்ட்டுக்கு யூனிஃபார்ம் வேணுமா? நீ டிரைவர் தானா? நேஷனல் கவர்மெண்ட் வண்டிக்கு யூனிஃபார்ம் வேணுமா? கேளு. நேஷனல் கவர்மெண்ட் வண்டிக்கு யூனிஃபார்ம் கேளு. எதுக்கு எப்படி 100 ரூபாய் அதுக்கு செலவு போட்டு காசு இல்லைங்க. 100 ரூபாய் 500 கொடுத்து போங்க. எப்படி என்ன ஆகும்? புரியல சார். அக்கிரமம் பண்றாங்கண்ணா. சீட் பெல்ட் போட்டா கேஸ் போட்டுருங்க. நேஷனல் கவர்மெண்ட்டுக்கு யூனிஃபார்ம் இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு இவங்க என்ன காசு கொடுத்து வேலைக்கு வந்தாங்களா? யூனிஃபார்ம் போடலையா? இது என்ன நேஷனல் கவர்மெண்ட் வண்டி? புக் இல்லையா? லைசன்ஸ் இல்லையா? என்ன கேளு. காசு கொடுத்துட்டு வேலைக்கு வராங்க. இவங்க கட்டணம் லஞ்சத்தை எங்க மூலமா பிடிக்கணும். வந்த பிறகு இந்த கிரீடம் அதெல்லாம் நான் வந்த பிறகு இது விலைக்கு வந்து ஒரு கல்லு மாதிரி தான் இருந்தாங்க. அது கல்லு வச்சு கிரீடம் வச்சு அதெல்லாம் வச்சு